யார் அந்த சார்னு 1/2 மணி நேரத்துல கண்டுபிடிக்க முடியும். அது நிஜமா பொய்யான்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த சம்பவம் மாலை 7ல இருந்து 9 மணி வரைக்கும் நடந்தது. 7ல இருந்து 10 3 மணி நேரம் அந்த குறிப்பிட்ட அந்த கிரைம் டைம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நேரத்துல சார்ன்னு சொன்னத அந்த அம்மா பொண்ணு சொல்ல இந்த அம்மா எழுதுறாங்க. இன்ஸ்பெக்டர் எழுதிடுறாங்க. அதனால தான் சார்ங்கிற வார்த்தை வெளிய வருது. கமிஷனர் என்ன சொல்றாரு, நாங்க கால் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம். அது ஃபிளைட் மோட்ல இருந்திருக்குங்கிறாரு. வாய்ப்பு 99% அதுக்கு இருக்கு. ஏன்னா, ஒரு கமிஷனரே இப்படி சொல்றாருன்னா, ரெக்கார்ட் இல்லாம சொல்ல மாட்டாரு. நாளைக்கு மாட்டிப்பாரு அவரும். அப்போ அவர் அப்படி சொன்ன பிறகும், இல்ல, இல்ல அது சார்ன்னு அவன் சொல்லியிருக்கான்னு சொல்றீங்கல்ல. இத நிரூபிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் போதும் சுதீர். கால் ஹிஸ்டரி எடுக்கிற அதிகாரம் அண்ணாமலை கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க ஆட்சி இருக்கு. நீங்களும் எடுக்க முடியும், நானும் எடுக்க முடியும். ஒரு சின்ன பிரஷரை யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு 1/2 மணி நேரம் போதும். அண்ணாமலை மிக நெருக்கமான போலீஸ் அதிகாரிகள். ஸ்டாலினுக்கு கூட விசுவாசமா இருக்காங்களோ இல்லையோ, பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு நெருக்கமான போலீஸ் அதிகாரிகள் இன்னைக்கும் டாப் லெவல்ல சென்னையிலே பதவியில் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அதுக்கு ஒரு பக்கம் வெக்கப்படணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிராக்டிகல் அதுதான். ஞானசேகரன் நம்பர் நேரம் வாங்கியிருக்கலாம். அந்த அண்ணாமலை கால் ஹிஸ்டரி எடுத்துருக்கலாமே. அப்ப 7 to 10 ஃபிளைட் மோடில் தான் இருந்துச்சா? ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்ல 8 மணிக்கு ஒரு கால் போயிருக்கு. இந்தாங்க இந்த நம்பருக்குரியவர் தான் அந்த சார். பொது வெளியில போட்டு இந்த அரசுடைய முகத்திலேயே கிழிக்கணுங்கிறேன் நான். இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ். அந்த பொண்ணுக்கு நிஜமான நீதி பெற்றுத் தரணும்னா, கமிஷனர் பொய் சொல்றாருங்கிறத நீங்க நிரூபிக்கணும். இல்ல கமிஷனர் சொன்னது உண்மைதான்னா, அந்த சாருங்கிற விவகாரத்தை தொடவே கூடாது.